பெற்றோருங்க பண்ற பெரிய தப்பு என்ன தெரியுங்களா? அப்பா அம்மா படிக்கிறது இல்லை. நல்லா கவனமா கேளுங்க. நீங்க ஆன்லைன்ல பார்த்துட்டு இருந்தாலும் தயவு செய்து கவனிங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு பெரிய தப்பு பெற்றோருங்க பண்றது, அப்பா அம்மா படிக்கல. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் தான். கொஞ்சம் தான் தெரியும். உலகத்தை பத்தி அவ்வளவு தெரியல. நிறைய சம்பாதனை பத்தி தெரியல. படிப்பை பத்தி ஒண்ணுமே தெரியல. அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த பிள்ளைக்கு என்ன பண்றாங்க, ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்து நல்ல காசை கட்டிட்டு நல்லா படிப்பு கொடுக்குறாங்க. இந்த பிள்ளையும் படிப்படியா என்ன ஆயிடுச்சு, வளர்ந்துட்டு வந்துருச்சு. ஒரு கட்டத்துல படிக்குது, சில படிக்காம போகுது. ஏதோ திட்டிக்கிட்டு ஏதோ படிக்க வைக்கிறீங்க. ரொம்ப பெரிய தப்பு என்னன்னாக்கா, பெற்றோர்கள் கஷ்டத்தை காட்டாம வளர்க்கறது ரொம்ப பெரிய டேஞ்சர். ஒரு ஃபீஸை கட்டும் பொழுது இந்த காசை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வர தெரியுமா அப்படின்னு சொல்லி காமிச்சு நீங்க அந்த ஃபீஸை கட்டுங்க. அப்ப என்ன பண்ணா, அந்த பிள்ளை எங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்கிறாரு, படிக்க வச்சிருக்கிறாரு, நான் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்ன்ற எண்ணம் இருக்கும். ஆனா கஷ்டத்தை காட்டாத போது என்ன தெரியுமா, என்ன பண்ணாலும் எங்க அப்பா வந்து என்ன பண்ணிடுவாரு, அப்பா அம்மா எனக்கு ஃபீஸை கட்டிடுவாங்க. கஷ்டத்தை காட்டி வளர்க்குறது அது ஒரு பங்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு பிற்பாடு இந்த பிள்ளையானது வளர்ந்து நிறைய நாலேஜை கெயின் பண்ணிக்குது. கம்ப்யூட்டர் பத்தி படிக்குது, போனை பத்தி தெரியுது இல்லைங்களா, ஏஐ பத்தி தெரியுது. ஏஐ ஒரு கோர்ஸ் வந்துச்சு இப்போ தெரியும் இல்லைங்களா, ஏஐ வந்துருச்சு. அதுக்கப்புறமா கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் வந்து டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நிறைய காரியங்கள் வந்துருச்சு. இதெல்லாம் அந்த பெற்றோர்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆண்டவர் அறியாதவங்க ஓகே, ஆனா ஆண்டவர் அறிஞ்ச தேவ பெற்றோர்கள், தேவ பிள்ளைகள், அந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, இந்த பிள்ளை நிறைய நாலேஜை கெயின் பண்ணி, மம்மி இது தெரியுமா, டாடி அது தெரியுமா, இதுதான் ஏஐ, இதுதான் கம்ப்யூட்டர், இதுதான் அது, அதுதான் இது, இதுதான் ஃபோன், இப்படி தான் ஆக்டிவேட் பண்ணணும், ஃபோன் இதை தான் செய்யணும், இப்படி தான் காரை பத்தி அப்படின்னு சொல்லி காரையோ ஃபோனையோ அதையோ இதையோ ஏதோ ஒரு நாலேஜை அதிகமா எடுத்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஷேர் பண்ணும்போது என்ன நினைச்சுக்கிறாங்க பெற்றோர்களுக்கு, என் பிள்ளைக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, அல்லேலூயா, என் பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சு, எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை தெரிஞ்சிருச்சுன்னு அந்த பிள்ளை வந்து அப்படி நான் எல்லாத்தையும் சொல்லுது தெரியுமா. உண்மையாலுமே தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாப்பா, நீ இதெல்லாம் கற்றுக்கொண்டு ஏசப்பா பத்தி தெரியலன்னா உனக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லணும். இது எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய வசனம் உனக்கு தெரியலையே என்ன பிரயோஜனம்னு சொல்லணும். ஆனா சொல்ல மறந்துட்டு, என் பிள்ளை பாத்தியா, நான் தான் இப்படி இருந்தேன், நான் தான் தெருவில் இருந்தேன், நான் தான் கேவலமா இருந்தேன், எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க, ஆனா இன்னைக்கு என் பிள்ளை எவ்வளவு ஞானம் தெரியுமா, என் பிள்ளை எவ்வளவு வளர்ந்துருக்கு தெரியுமா, என் பிள்ளைக்கு எவ்வளவு விஷயம் தெரியுது தெரியுமா, என் பிள்ளை எவ்வளோ ஒரு காரியத்தை கத்துட்டு இருக்கு தெரியுமான்னு சொல்லி பெருமை கொண்டு என்ன பண்றாங்க, அந்த பிள்ளைய தூக்கி இந்த தகப்பனை காட்டிலும் கொஞ்சம் மேல ஒரு பொசிஷன்ல வச்சிடறாங்க. இந்த தாய் தகப்பனை காட்டிலும் மேல ஒரு பொசிஷன்ல வச்சிடுறாங்க. இப்போ இந்த பிள்ளை நான் சொல்ற காரியத்தினால எங்க அப்பா தூக்கி என்ன மேல வச்சிட்டாரு, எங்க அம்மா தூக்கி என்ன மேல வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைக்குள்ள ஒரு பெருமை வந்து என்ன தெரியுமா ஆயிடுது, இந்த பிள்ளை பயந்து பயந்து தான் பெற்றோர்கிட்ட பேசின பிள்ளை இப்போ எப்படி பேசுது தெரியுங்களா, கொஞ்சம் தைரியமா ஈக்குவலா நின்று பேசுது. ஏன்னா எங்க அப்பா அம்மா எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க, ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லி ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த அப்பா அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா, அடுத்து இந்த பிள்ளை அதிகமா தெரியுதுன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்றாங்க, மகன் உன் அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்ல, உன் அளவுக்கு எனக்கு ஞானம் இல்ல, உன் அளவுக்கு எனக்கு உலகம் தெரியல, நீங்க எல்லாம் படிச்சவங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெற்றவங்க என்ன பண்றாங்க, நீ சொல்றதுதான் கரெக்ட்னு சொல்லி அவங்க ராஜ்யத்தை வீட்டுல வர விட்டுறாங்க. அவங்க ராஜ்யத்தை வீட்டுல வர விட்டுறாங்க. நீ என்ன சொல்ற, நீ சொல்லு, நம்ம பிள்ளைகிட்ட கேளு, நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாமே தெரியும், இந்த பிள்ளைங்க கிட்ட ஆலோசனை கேளு. ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு வயசு அனுபவம் ஒன்று இருக்கு, எல்லாத்த காட்டிலும் கர்த்தருக்குரிய அனுபவம் ஒன்று இருக்கான்னு செக் பண்ணணும். அதை செக் பண்ணாத என்ன பண்ணுது, அந்த பிள்ளை கிட்ட கேட்ட உடனே உலகத்தின் ஞானத்தினால நிறைந்திருக்கிறபடினால இந்த பெற்றோர்களுக்கு எப்படி ஆலோசனை கொடுக்கும், உலகத்துக்கு ஏற்றபடிதான் ஆலோசனை கொடுக்கும். அந்த ஆலோசனை கேட்டு அங்கீகரிச்சுட்டு அப்படியே அந்த குடும்பமும் நடக்கிறது. கர்த்தருக்குள்ள நிக்குமா? இந்த பிள்ளைகளால அந்த பெற்றோர்களுக்கும் ஒரு மாம்சம் கிளம்பும், அடுத்து பெருமை வரும், மேட்டுமை வரும். இந்த பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிடும், அந்த பெற்றோர்களை கர்த்தருடைய பிள்ளை என்ற அடையாளத்தின் வஸ்திரத்தை கலட்டி போட வச்சு, எந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள், சபை ஜனங்கள், ஆண்டவர் அறிஞ்ச ஜனங்கள் அந்த பெற்றோர்கிட்ட ஒரு நாள் தாழ்மையும் கீழ்ப்படுதலையும் கர்த்தரை பார்த்துச்சோ, இந்த பிள்ளைகளால அந்த பெற்றோர்களுக்கு இப்ப என்ன வந்துருச்சு தெரியுமா, அந்த பெருமை வந்துட்டு, இவங்களா இது எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு எப்படி எல்லாம் பேசுறாங்க பாரு, ஆண்டுடைய பிள்ளை மாதிரியா நடந்துக்கிறாங்க, என்னை பார்த்து கனப்படுத்தி கனமா பேசினவங்க எல்லாம் என்னை பார்த்து இப்ப கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்து இவங்க செய்யற தப்பு எல்லாத்தையுமே, எல்லா தப்புமே இவங்க ஏதோ ஒரு எடுக்கிற டிசிஷனா இருக்கட்டும், இல்ல ஒரு நபர்கிட்ட தவறான ஒரு என்ன சொல்றதுங்க உலக ஸ்நேகமா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இப்போ இந்த பிள்ளைக்கு நான் வளர்ந்துட்டேன்ற ஒரு எண்ணம் வருது, அந்த பெற்றோர்களுக்கு என் பிள்ளை தான் தலை எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு எண்ணம் வந்துருச்சு. இப்போ இந்த பிள்ளை என்ன பண்ணுது தெரியுமா, தான் செய்யற தப்பா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், நான் பண்றது கரெக்ட் தானே, உங்களுக்கு நல்லா தெரியும் தானே, எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கரெக்ட் தானே டாடி, கரெக்ட் தானே மம்மி, நான் இதுதான் முடிவு எடுத்திருக்கிறேன், அதனால இந்த முடிவை நீங்க என்ன பண்ணுங்க, அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்களை அடக்கி இந்த பிள்ளை தன்னுடைய எல்லா உலகத்தின் டிசைர் அப்படியே வீட்டுக்குள்ளேயும் குடும்பத்திலையும் வாழ்க்கையில கொண்டு வந்துருச்சு. கண்டிப்பா ஆண்டவர் இருக்கவே மாட்டார். அந்த குடும்பத்துல பெருமையும் மேட்டுமையும் வந்து வசனம் இல்லாத புயலும் வெள்ளம் வரும்போது என்ன ஆகும், அந்த வீடு குழஞ்சி போயிடும், அலங்கோலம் ஆயிடும். ஆனா அதே பிள்ளை அந்த பெற்றோர்
உனக்கு கம்ப்யூட்டர் தெரியட்டும், ஃபோனு தெரியட்டும், உலகம் தெரியட்டும், படிப்பு இருக்கட்டும், எக்கச்சக்கமான சர்டிஃபிகேட் வாங்கிட்ட, எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லடா. ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருக்கிறியா? அபிஷேகம் பெற்றிருக்கிறியா? பரிசுத்தமா இருக்கிறியா? சர்ச்சுக்கு கரெக்டா வரியா? ஜெபம் பண்றியா? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்குறியா? அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் வளர்த்தாங்கனாலும், அந்த பிள்ளை என்னதான் உலக ஞானம் வந்தாலும், ஐயோ எங்க அப்பா அம்மாக்கு இதெல்லாம் அவ்வளோ இஷ்டம் இல்லை. தான் ஃப்ரெண்ட்ஸே கேட்டாலும், என்னப்பா உங்க அப்பா அம்மாக்கு என்னதாப்பா பிடிக்கும்? நான் ஏசப்பாக்குள்ள வளர்ந்தா தான் எங்க அப்பா அம்மாக்கு பிடிக்கணும். அல்லேலூயா. இது நடக்குறது இல்லையா? தயவு செய்து உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உலகத்தை பத்தி நிறைய கத்துக்கிறதுனால தூக்கி மேல வச்சிடாதீங்க. அந்த பிள்ளை கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்து அந்த பரலோகத்தின் ஆவியானுடைய நடத்திப்போடு கூட ஒருவேளை உனக்கு தெரியாம உன்னை சொல்லி வழி நடத்துதா, அக்செப்ட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா உலக ரீதியான காரியத்துக்காக என் பிள்ளைகள் எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி தூக்கி நிக்க வச்சு அவங்க வழியிலே நீங்களும் போனீங்கன்னா அவங்களும் பாதாளத்துக்கு போவாங்க, நீங்களும் பாதாளத்துக்கு போவீங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது ஆமா கரெக்ட்னு சொல்லுவீங்க? கரெக்டா இல்லைங்களா? நடக்குதா இல்லைங்களா? வேற எங்கேயும் இல்ல. கிறிஸ்டியன் முன்னாடி விட்டு பின்னாடி பாக்குறாங்க பிள்ளைய. என் பிள்ளை என்ன அழகா இங்கிலீஷ் பேசுது, என் பிள்ளை என்ன அழகா வண்டி ஓட்டுது, என் பிள்ளை என்ன அழகா கம்ப்யூட்டர்ல பூந்து விளையாடுது, என் பிள்ளைகிட்ட போனை கொடுங்களேன் அப்படியே எல்லாமே செஞ்சிடும். உன் பிள்ளைக்கு பைபிள் தெரியுமா? உன் பிள்ளைக்கு ரெவலேஷன் என்ன தெரியுமா? உன் பிள்ளைக்கு ஆண்டவர்னா என்ன தெரியுமா? வெக்கம் கிறிஸ்டியானிட்டி நினைச்சா கேவலம், அசிங்கம். கரெக்டா இல்லையாப்பா? நான் பிள்ளைகள் உலக ரீதியான காரியம், எவ்வளோ அப்டேட்ஸ், எவ்வளோ உலக ரீதியான டெக்னாலஜி நாலேஜ் வளரட்டும். நமக்கு தேவையான ஒரே ஒரு நாலேஜ், கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மை. இந்த உலகத்தில் இருக்கிற சகலவற்றை என்னவென்று எண்ணணும்? சொல்லுங்க, என்னவென்று எண்ணணும்? குப்பை என்று எண்ணணும். வளரும் போதே ஊட்டி ஊட்டி வளர்க்கணும். நீ ஒரு பெரிய காரை வாங்கு, அது ஒரு குப்பைன்னு சொல்லுங்க. நீ போய் எவ்வளவு பெரிய வேலையில சம்பாரிச்சுட்டு வந்து மாசத்துக்கு நீ 5-10 லட்சம் எடுத்துட்டு வா, அது ஒரு குப்பைன்னு சொல்லுங்க. டாடி மம்மி நான் ஒரு வீடை கட்ட போறேன், என்னன்னா கட்டுறா, செத்தா எடுத்துட்டா போற, அது ஒரு குப்பைன்னு சொல்லுங்க. எதுதான் ஆண்டவர், எதுதான் டாடி பொக்கிஷனா? ஆண்டவர். அழியாத பொக்கிஷம் எது? ஏசப்பா. ஊட்டி ஊட்டி ஊட்டி